வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. அடுத்ததா நியூஸ் சேனல். இந்த மாதிரி 5 சேனல்கள்ல ஏதாவது ஒண்ணு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி டிஜிட்டல்ல இருந்து ரொம்ப பெரிய லெவல்ல எதிர்பார்க்கக்கூடிய சேட்டலைட் சேனல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அத பத்தி பார்த்தோம்னா டைரக்ட்டா நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஸோ நம்பர் 5ல இருக்கக்கூடிய சேனல் எதுன்னு கேட்டீங்கன்னா, டிவி9 தமிழ் அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் ஒரு சேனல் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சிலர் யோசிக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குதுங்க. ஆன்லைன்ல வந்து அவைலபிளா இருக்கு. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் புரொவைட் பண்ற சேனல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தா நல்லாருக்கும். நெறைய டிடிஹெச் கேபிள்கள்லாம் அவைலபிள் ஆனா நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எப்பவுமே இருக்கு. ஸோ இது வந்து 5வதா சொல்லணும்னு நெனச்ச சேனல். 4வது நம்ம பார்க்கக்கூடியது ஏபிபி நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரான ஒரு நியூஸ் சேனல். பட் ஹிந்தி மாதிரி பல்வேறு லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய சேனல். டிஜிட்டல்லயும் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிபி நாடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ல இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் சேனல் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவே இப்போதைக்கு இல்லாம தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சேனல்லாம் வந்து சேட்டலைட் சேனலா வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3வதா நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஏசியா நெட் நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல்ல அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் சேட்டலைட் சேனலுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லங்கிற மாரி தான் இருக்கு. ஆனாலும் இது ஒரு பாப்புலரான சேனல். ஸோ மலையாளம்லலாம் நீங்க ஏசியா நெட் நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அவ்ளோ பாப்புலரான டாப் சேனல்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த நியூஸ் சேனல் வந்து தமிழ்லயும் கொண்டு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தோணுது. ஏன்னா தமிழ்ல ரொம்ப பாப்புலரா வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனல் வந்து வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜனம் தமிழ்லாம் இப்ப ரீசென்ட்டா வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் நியூஸ் தமிழும் வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் எப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய 2வது சேனல் வந்து வேந்தர் நியூஸ் 27 அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூ இயர்ஸ் பேக் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரெஸ்பான்ஸ் டிஜிட்டல்ல பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் சேனல் வந்து சேட்டலைட்ல வரும்னு அதிகப்படியா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து வேந்தர் டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது போக இந்த சேனலும் வந்து வரப்போதுங்கிற மாரி நெறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருந்தது. டிஜிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேனலா தான் இருக்கே தவிர்த்து, இன்னும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவும் கிரியேட் ஆகல அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில தோணுச்சு வந்துரும்ன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இது குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய 1வது சேனல் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிபிசி தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனல் தான். ஸோ இது வேர்ல்டு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய சேனல். ஸோ டிஜிட்டல்ல அஃப்கோர்ஸ் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அவங்களோட மற்ற வலைதளங்கள் சோசியல் மீடியாஸ் YouTube, Facebook அடுத்து வெப்சைட்ன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நம்ம செக் பண்ணியிருப்போம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல அ உலகத்தரம் வாய்ந்த செய்திகள வந்து குடுக்குறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்கங்கிற மாரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவல்ல இருக்கு. டிஜிட்டல்ல இருந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து எப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசி தமிழ், வேந்தர் நியூஸ் 27, ஏசியாநெட் நியூஸ் தமிழ், ஏபிபி நாடு, அதுக்கு அடுத்தது டிவி9 தமிழ் இந்த மாதிரியான சேனல்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது போக வேற ஏதாவது சேனல்ஸ் உங்களுக்கு தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணோம். ஸோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோவுடன். நன்றி.